வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். ப்ளவுஸில் வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஏன்னா நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய வந்து மாறிடக்கூடாது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம இந்த கழுத்துலேருந்து இந்த கிராஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம விருப்பத்தில் இந்த கிராஸை வந்து வெளியில் போடக்கூடாது. இது கிராஸ் வந்திருக்கா இல்லை நேராக வந்திருக்கா? சில ப்ளவுஸில் கிராஸ் வந்திருக்கும், சில ப்ளவுஸில் நேராக வந்திருக்கும். இதை நம்ம சரியாக செய்யலைன்னா இதனால் நிறைய மாற்றங்கள் ஆயிரும். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெளியே கொண்டு வந்தோடனே நடுப்படி அளவு வந்து இங்கே இடம் மாறிடும். இங்கேருந்து அளக்கிறோட இந்த கீழ்பாடி அளவு, இந்த கீழ்பாடியில் இந்த டாட்டோட அளவு இங்கே மாறிடும். இது மாறின உடனே நம்ம இங்கேருந்து வரும்பொழுது இந்த பொசிஷனே வந்து இப்படி நகர்ந்துடும். இப்படி நேராக இருக்க வேண்டிய பொசிஷன் இப்படி வந்துடும். ஆனால் இதனால என்ன இருக்குது, இப்படி அளவுகள்லாம் சரியாக தானே வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த ஆமுல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம ஆமுல் அளவு வந்து செக் பண்ணுவோம் எவ்வளோ ஃப்ரெண்டு குறைஞ்சிருக்காங்கன்னு. அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது இங்கே ரொம்ப இறங்கிடும். அப்போ ஆமுல் அளவு நம்ம அதிகமாக குறைஞ்சிருவோம். அப்போ அது வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறது எங்கேயோ போய் முடியுது.